ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 34வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நாம் கஷ்டப்படுகிற நேரங்களில் அல்லது துன்பங்களின் வழியாய் கடந்து போகின்ற போது தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். சாதாரணமான நேரங்களிலும் தேவன் நம்மோடு தான் இருக்கின்றார். ஆனால் நாம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரங்களில் தேவன் நம்மோடு இருக்கிறதை விளங்க பண்ணுகிறார் அல்லது வெளிப்படுத்துகின்றார். இந்த வசனம் நமக்கு ஒரு உறுதியான வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றது. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து என்று. சில செய்திகளை கேள்விப்படுகிறதுனால் அல்லது வாழ்க்கையில் வந்து சம்பவித்த காரியங்களினால் இல்லாவிட்டால் எதிர்பாராத ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் உள்ளம் நொறுங்கி போன நிலையில் பல மனிதர்கள் இருக்கின்றார்கள். அதோடு இந்த வசனம் சொல்லுகின்றது, நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார் என்று. நறுங்குண்ட ஆவி என்பதற்கு ஆங்கிலத்திலே கிரஷ்டு ஸ்பிரிட் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் நொறுக்கப்பட்ட ஆவி. ஏதோ சில வார்த்தைகளோ சில காரியங்களோ உங்களுடைய ஆவியிலே உங்களை நொறுக்கி மிகுந்த வியாகுலத்துக்குள்ளாக தள்ளி இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து அவர்களை ரட்சிக்கிறார் என்று இந்த வசனம் நமக்கு உறுதிபட கூறுகின்றது. ஆகவே இந்த காலை வேளையில் நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாய் போவீர்களானால் உங்களுக்கு ஒரு திடன் உண்டு, உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டு, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தர் உங்களை தப்புவிக்கும்படி காப்பாற்றும்படிக்கு உங்களோடு கூட இருக்கின்றார். இந்த தைரியத்தோடு இந்த நாளிலே நாம் முன்னேறி செல்லுவோம். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. திடன் கொண்டு செல்லுங்கள். உங்களுக்கு முன்னிருக்கின்ற சவால்களை வெற்றி கொள்ளுவீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நொறுங்குண்ட இருதயத்தோடும் நறுங்குண்ட ஆவியோடும் இருக்கிறவர்களுக்கு நீர் சமீபமாய் இருக்கிறீர் என்றும் ரட்சிக்கிறீர் என்றும் வாக்கு பண்ணி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம்முடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலைகளின் மேலும் வெற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்தருளும்படி ஒப்பு கொடுக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.